ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய இல்லம் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்னென்னா, பூ உருளியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பூ உருளி வைக்கிறதுனால என்ன பலன், அதை எந்த திசையில் வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய இனிய இல்லம் சேனலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ்லாம் கொடுக்கறதுக்கு எனக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். கடைசி வரைக்கும் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து பூ உருளி வந்து யூஸ் பண்ணுறது வந்து பித்தளை பாத்திரம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். க்ளீன் பண்ணுறது வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அதில் தண்ணி ஊற்றி தானே வைக்கிறோம். அப்பப்போ கரையாயிடுது, விளக்குறது கஷ்டமாக தான் இருக்குது. இந்த சைஸ்க்கு வந்து மண்ணில் கிடச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வாங்கியிருப்பேன். மண்ணில் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அது நிறைய கூலிங்காகவே வச்சுருக்கோம். அந்த தண்ணியை சீக்கிரம் அந்த தண்ணி வந்து கெட்டு போகாது. அந்த தண்ணியை வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை, அப்படி இல்லைன்னா 3 நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம மாற்றிடணும். எப்படி வச்சுருந்தாலுமே அந்த பேட் ஸ்மெல் வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம அதில் சேர்க்குற வாசனை பொருட்களெல்லாம் வந்து நம்ம கலசத்துக்கு போடுவோம் பார்த்திங்களா, அது அப்படியே தான் நான் போடுறேன். அது 1 வாரம் வரைக்குமே அந்த தண்ணி கெடலை, ஸ்மெல் வரல. பூ மட்டும் எடுத்துகிட்டு மாற்றிடலாம். ஆனால் அந்த எதிர்மறை எண்ணங்களை வந்து அந்த தண்ணி ஈர்த்து வச்சுக்கும். அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, 2 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக தண்ணியை மாற்றிருங்க. தண்ணி நல்லா அந்த வாசனையாக தானே இருக்குது அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனம் தான். நிறைய வேலை செய்கிறதுனால இதுக்கு என்னால் மெனக்கிட்டு செய்ய முடியல. எனக்கு தோணும் போது அதை வந்து நான் கண்டிப்பாக க்ளீனாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு வேறு ஒரு வாசனையாக இருக்கிற பூவை தான் போடணும். போட்டு நான் உருளியை டெக்கரேஷன் பண்ணி வச்சுருவேன். வாரத்தில் ஒரு தடவை தான் என்னால் செய்ய முடியுது. நீங்கள் 2 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக மாற்றிடுங்க. பூ உருளி சின்னதாக கூட வச்சுக்கலாம். இவ்வளோ பெருசு தான் வைக்கணும் அப்படின்றது இல்லை. சின்ன சின்ன மண் உருளியெல்லாம் வந்து இப்போ கடைகளில் கிடைக்கிது. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம தோட்டத்தில் பூக்கிற பூவெல்லாம் கூட சும்மா தண்ணி ஊற்றி அதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், பச்சை கற்பூரம், ஜவ்வாது மட்டும் போட்டுக்கணும். நீங்கள் வாசனை பூ, நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூ, அப்படி இல்லைனா பன்னீர் ரோஸ் இருக்குது பார்த்திங்களா, அது போடலாம். போட்டுட்டு கூட நம்ம அதை வைக்கலாம். 2 பக்கமும், வாசலுக்கு 2 பக்கமும் வைக்கலாம். இல்லை ஹாலில் வரவேற்பு அறைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, ஹாலில் நடுவுலையும் வைக்கலாம். எங்கே வச்சாலும் வந்து நம்மளோட எதிர்மறை எண்ணங்கள், நம்ம வீட்டுக்கு வரவங்களோட எதிர்மறை எண்ணங்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் நம்மக்கிட்டே கூட இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து அந்த தண்ணி வந்து ஈர்த்து வச்சுக்கும். நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபுல்லாக நம்ம வீட்டில் வந்து கிடைக்கிற மாதிரி அது பார்த்துக்கும். அதனால் கண்டிப்பாக பூ உருளி வைங்க. சில பேர் நினைக்கிறாங்க இது வந்து அழகுக்காக தான் வைக்கிறாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. செல்வத்தை வந்து ஈர்க்கிற சக்தி அதுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா பச்சை கற்பூரம் போடுறோம், வாசனை நிறைந்த பூக்கள் போடுறோம், வெட்டி வேர் போடுறாங்க. அந்த வாசனை எல்லாமே வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்பயுமே வந்து நம்மளுக்கு செல்வத்தை வந்து ஈர்த்து கொடுக்குற சக்தி இந்த பூ உருளிக்கு இருக்குது. அதனால தான் இதை வைக்கிறோம். அது எப்படின்னா, நம்ம பயன்படுத்துகிற உலோகம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் பித்தளை, பஞ்ச உலோகம்னு சொல்லுவாங்கள்ல அது, அப்படின்னா மண் உருளி, இந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து அதுக்குள்ளே போடுற வாசனை திரவியங்கள், பூக்கள், இதெல்லாமே வந்து செல்வத்தை வந்து ஈர்த்து கொடுக்குற சக்தியை வந்து பல மடங்கு அதிகரிக்கும். பூ உருளியை வந்து எந்த இடத்துல வைக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டோட நடுக்கூடத்தில் வந்து உருளியை வச்சோம்னா, வீட்டில் இருந்து வெளியில் வேலைக்கு போகிறவங்க வந்து அந்த பூ உருளியோட அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து நிறைய பாசிட்டிவான எனர்ஜி நிறைய கிடைக்கும். அவங்க என்ன காரியத்துக்காக நினச்சிட்டு போகிறாங்களோ அந்த காரியம் வந்து வெற்றியை தான் கொடுக்கும். வியாபாரத்துலேயும் நல்ல வருமானம் வரும். அதுக்காக தான் நம்ம வந்து ஹாலில் வந்து இது மாதிரி வைக்கணும். பூ உருளி வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வந்து விளக்கு ஏற்றி வைக்கிறது, வத்தி ஏற்றி வைக்கிறது, அந்த மாதிரியும் வச்சுக்கலாம் நம்ம. அது உங்களோட விருப்பம்தான். ஹாலில் வைக்கும்போது நல்ல நறுமணம் வந்து வீடு ஃபுல்லாகவே நிரம்பி இருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா, எவர் சில்வர், அலுமினியம், இரும்பு, இந்த மாதிரி இருக்கிற பூ உருளியெல்லாம் வந்து தயவு செஞ்சு பயன்படுத்திடாதீங்க. அந்த மாதிரி உலோகங்கள் வந்து வீட்டில் வந்து கெட்ட அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தும். பூ உருளியில் பயன்படுத்துகிற பூவையும் தண்ணியும் வந்து டெய்லி மாற்றிடுங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டுட்டு நான் மாற்றாமல் விட்டுட்டு தான் இன்றைக்கி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் அதை நம்பி தானே ஆகணும். பெரியவங்க சொல்கிறத நம்ம கேட்குறது இல்லை.
நம்மளுக்கு தோணும் போது நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தது தான் இப்போ எனக்கு ரொம்ப அதில் இருக்க அந்த அளவுக்கு அதில் வந்து எதிர்மறை சக்தி வந்து ஈர்த்து வச்சுருக்கு. அது தெரியவே இல்லை எனக்கு. எதனால் 3 நாளாக நம்மளுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் அப்புறமா தான் அதை யோசித்தேன். அந்த தண்ணியை மாற்றிடலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு இந்த பதிவாகவே கொடுக்கலாம் அப்படின்னு நானும் உருளியில் இருக்கிறத எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டேன். உங்களுக்கும் இதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னால் அதை மாற்ற முடியல. இப்போ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இதை நம்ம வைக்கணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு அதை பராமரிக்கிறதும் ரொம்ப அவசியம். அதனால் இன்னிலேருந்து நான் வந்து டெய்லி தண்ணி மாற்றணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் பூ உருளியை வந்து இப்போ நான் வந்து மாற்றிட்டுருக்கேன், டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பூ உருளி வைக்கிறதுனால கண் திருஷ்டி போகும், மகாலட்சுமி தாயாரோட அருள் நிச்சயமாக கிடைக்கும், ஃபுல் பாசிட்டிவ் வைப்ரேஷனும் கிடைக்கும். வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி பயன்படுத்தி நிறைய செல்வங்களை பெறணும் அப்படின்றது தான் என்னோடய விருப்பமும். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். வேறொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.